न गायत्र्याः परो मन्त्रः सा सर्वश्रुतिमध्यगा असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांतिः. Thank you, Saisti. That was a nice song. Now I request our President, Dr. R. Sundaram, to deliver his welcome address. அனைவருக்கும் வணக்கம். நமது ரோட்டரி சங்கம் நங்கநல்லூர் ஒரு பாரம்பரியமான சங்கம். ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மூத்த உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு வளமையான சங்கம். வெள்ளி விழா ஆண்டை கடந்து சிறப்பாக செயல்படுகின்ற சங்கம். இந்த சங்கத்தின் 27வது தலைவராக நான் வருவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நமது சங்கத்தின் முதல் கூட்டத்தொடர். இதில் புதுமையாக சிந்தித்து நமது கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ஹெல்த் டாக்டர் ஜனார்த்தனம் அவர்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப வாட்ஸ்அப் டாக்டர் என்ற ப்ராஜெக்டை இன்று துவக்குகிறார்கள். அதை துவக்குவதற்கு நம்முடைய ஆளுநர் மரியாதைக்குரிய முத்து பழனியப்பன் அவர்கள் துவக்கி வைக்க இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது மாவட்டத்தின் செயலாளர் ரொட்டேரியன் திரு ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கக்கூடிய பெட்ஸ் ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு துணை நின்று வழிகாட்டுகின்ற நமது மாவட்டத்தின் துணை ஆளுநர் திரு அமிழ்து ராமன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது மாவட்டத்தின் டாக்டர் வசுதா மேடம் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ப்ராஜெக்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் டாக்டர் ஜனார்த்தனம் அவர்களையும் அவருக்கு துணை நிற்கின்ற கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ஹெல்த் ப்ராஜெக்ட் டாக்டர் சி தியாகராஜன் அவர்களையும் அவர் ப்ராஜெக்ட் ஆரஞ்சு அதற்கூட சேர்மனும் கூட அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் அனைத்து டைரக்டர்ஸ் சேர்மன்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நமது சங்கத்திற்கு புதிதாக சேர வந்திருக்கும் விஜய் ஆனந்த் பில்டர் அவர்களையும் உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதோடு சில அறிவிப்புகளையும் இன்று வெளியிடுகின்றேன். இந்த வருஷம் நம்ம கிளப்ல 2 குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஒன்று நங்கநல்லூர் ஏரி, 2வது கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற இருளர்கள் இருக்கிற காரணை புதுச்சேருங்கிற கிராமம். அங்க மொத்தம் 125 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இருளர்களோடு சேர்ந்து வசிக்கிறாங்க. அந்த ஊரை தத்தெடுத்து அதை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் சேர்மன் எஸ்.எம். பாலசுப்ரமணியம் அவர்களை அணுகியிருக்கோம். அவங்க செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த குளோபல் கிராண்ட்னு ஒரு சின்ன கோடு தான் போட்டேன். நம்ம கிளப்ல சேர்ந்த ஒரு 6 பேர் அதுக்கு ரோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய ப்ரொஃபஸர், நம்மளுடைய ட்ரெயினர், இன்டர்நேஷனல் சர்வீஸ் டைரக்டர் நடராஜன், ஃபவுண்டேஷன் சேர்மன் வி.எஸ். ரவீந்திரன், நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் ஏகாம்பரம், நம்முடைய செயலாளர் ஸ்ரீதர், இவங்க 6 பேரும் சேர்ந்து சிறப்பா அதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அந்த விஷயத்தையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு அறிவிப்பு என்னன்னாக்க, நம்முடைய ப்ரொஃபஸர் அவர்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு $100 பணம் கட்டிட்டு அந்த ரசீதையும் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதோட இன்னமும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசம் $100 கட்டுறேன் அப்படின்னு. இப்போ மாசம் $100 கட்டும்போது ஒரு $1200 நமக்கு வந்துடுது. சும்மா ஒரு $1000 கொடுங்க, $2000 கொடுங்கன்னா எல்லாரும் கஷ்டமா இருக்கு.
இவங்க முன்மாதிரியா தொடங்கி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம கிளப்ல யாரு மாதிரி செஞ்சதில்லை. அவரைக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் கவர்னருக்கு சின்ன கோரிக்கை, நாங்க அந்த கூடுவாஞ்சேரியில பண்ண இருக்கிற எங்களுடைய 2வது குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து நங்கநல்லூர் வந்து லீடிங் கிளப். ஏன்னா 2 குளோபல் கிராண்ட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. அந்த ப்ராஜெக்ட்ல நங்கநல்லூர் லீடிங் கிளப். இதுல வந்து நாங்க இன்னும் ஒரு 5 கிளப்பை சேர்த்துக்கிட்டு செய்யலான்னு இருக்கோம். அதற்கு உங்களுடைய உதவியும் ஆலோசனையும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்து, டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ்ல வேற யாரும் வந்திருக்காங்களா? டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் யாரும் விட்டு போயிருக்கா? வசுதா மேடம் சொல்லிட்டேன். வேற யாரும் இருக்காங்களா? வேற யாரும் சொல்லணும்னா சொல்லிடுறேன். வரவேற்புல யாரும் விட்டு போயிருக்கா? இல்ல பரவாயில்ல, அவள்தான் எல்லாரையும் வரவேற்கிறேன்னு சொல்லிடுங்க. சரி, அனைவரையும் வரவேற்கின்றேன். Thank you, President, for your nice warm welcome. Now I request Rotary Dr. K. Janardhanam, Director Community Service Health, to brief the highlights of this great project, WhatsApp Medical. Dr. Sir, you can proceed. Yes. The District Governor, Western Governor, District Secretary, District Official Dr. Vasudha, President of Club, Mr. Sundram, Secretary, Treasurer, and elite members of our Rotary Club of Nanganallur. Good morning to all. Now the people are reeling under the life-threatening fear of COVID. Many people are scared to come out of the house, even to consult the doctors for basic ailments. Even if they want to consult the doctors, most of the clinics and hospitals are closed. Some doctors and clinics are open for telemedicine, but the charges, they are paid charges. Now, the helping hand of Rotary Club comes here. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது வள்ளுவன் வாக்கு. அதற்கு தகுந்தாற் போல் Rotary Club of Nanganallur, with the blessing of its members, is launching its maiden health project on the visual media called WhatsApp Doctors for free of cost to the public. That means we are not charging anything to the public. We are giving a format to the patient and ask them about the problem. We will be able to give a safe e-prescription based on that. We have 4 senior doctors in our club. Dr. Tyagarajan, who deals with the general medicine, Dr. Jayakumar, who will be dealing with homeopathy, Dr. Vijaykanth and myself, we will be dealing with the dental segment. If necessary, we will take the opinion of the consultant and the senior specialist for any opinion and pass the information to the patients. This project, WhatsApp Doctors, will not only serve the public, but also raise a good image of the Rotary. My request to all the members to spread the news to all and guide us also. Thanking you all for giving me the opportunity to start the project on behalf of our club. Now, Dr. Tyagarajan, Director Health Project, will talk in brief about this in details. Thank you again. Thank you very much. Now, Dr. Tyagarajan will speak about the project. Kannan, screenshot please. Kannan, am I audible? Yes, sir. கேக்குது. Good morning, DG. And good morning to everyone. DG sir, இப்போ எப்படின்னா this is எப்பவுமே பார்த்தனா most of this thing is going telemedicine. Telemedicineல வந்து sometimes clarity கிடைக்காது டாக்டர்ஸ்க்கு. பேஷண்ட் பேசுறதும் கரெக்டா அந்த எய்ட்மெண்ட்ஸும் கரெக்டா வராது. whereas வாட்ஸ்அப்ல அந்த பேஷண்ட் கம்ஃபர்டபுளா they can write their ailments, they write the complaint. பட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபார்மட் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபார்மட் பிரகாரம் ஃபில் பண்ணோம்னா the doctors are safe. இல்ல நேம், ஏஜ், செக்ஸ், வாட் ஆர் த பிரசன்ட் கம்ப்ளைண்ட்ஸ், எவ்வளவு நாளா இருந்தது, அதுல அவங்களுடைய கோமார்பிட் என்னென்ன, டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு, எல்லா கோமார்பிடும் மென்ஷன் பண்ணணும். என்ன மெடிசன் இப்ப எடுக்கிறாங்க, முக்கியமானது ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜிக் டு எனி மெடிசன், இவ்வளவு நம்ம கேட்கறோம். So that the doctor will give you a safe e-prescription, safe to the patient, safe to the doctor also. பின்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. So that also will be saved in the number. So futureல நம்ம சேஃபா இருக்கணும், பிரிஸ்கிரிப்ஷனும் சேஃபா இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் யாரும் வாட்ஸ்அப் டாக்டர், வாட்ஸ்அப் மூலியமா ட்ரீட்மெண்ட் எல்லாமே டெலிமெடிசன் தான் போயிட்டு இருக்கு. இதை டாக்டர் ஜனா சொன்ன மாதிரி இஃப் தே வாண்ட் ஒரு gastroenterologist ஒப்பீனியன் தான், வாட் ஐ வில் டூ, I will send the complaints to the gastroenterologist, get the opinion and forward to the patient. They can show it to the pharmacy and get it done. So the WhatsApp doctor is one of the novel idea by Rotary Club of Nanganallur medical team. I think it should be happy if many patients, many of the public utilize that. So it should be spread as much as possible. The formatum povom and the flyerum povom. So I should especially thank Rotarian Kannan for titling the name WhatsApp Doctor Instantaneous for the invite also he has done it. Hope DG will appreciate our first project, a healthy project on health. Thank you, DG. Thank you, Dr. Janardhan sir and Dr. V. Tyagarajan sir for this innovative medical project, explaining the details of the project. Now we move on to our next agenda. I would request our Assistant Governor, Rotarian Amudu, to introduce our Chief Guest, District Governor, AKS Rotarian, C.S. Muthupaniappan sir. Amudu sir. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நங்கநல்லூர் என்றாலே கோவில்கள். அந்த கோவில்கள் அத்தனையும் இன்று காலை உங்களுடைய கடவுள் வாழ்த்தின் மூலம் எங்களுக்கு கோயில்களை எல்லாம் விர்ச்சுவலாக சுட்டி காட்டிய அவர்களுக்கு நன்றி. ரொட்டேரியன் முத்து பழனியப்பன், டிஜிஇ, பிரசிடென்ட் சுந்தரம், செக்ரட்டரி டிஜி, பிரசிடென்ட் சுந்தரம், டிஎஸ் ரமேஷ், டிஓ Vasudha Tyagarajan, and other all officials of Nanganallur, my first salutations to you for this wonderful project. நம்முடைய டிஜியை அறிமுகப்படுத்துவது என்பது நங்கநல்லூரில் கோயில்களை அறிமுகப்படுத்துவது போன்ற ஒரு செயலாகும். டிஜியை அறிமுகப்படுத்துவது மிகச்சிறந்த பூக்கடைக்கு விளம்பரம் சொல்வது போல ஒரு செயல். எப்படி டிஜியை அறிமுகப்படுத்துவது என்பது இரவெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். நான் வழக்கறிஞர். கேஸ் கட்டை முதல் நாள் படித்துவிட்டு இரவெல்லாம் அதை வைத்து அசை போட்டுக் கொண்டிருப்போம். அப்பொழுது நல்ல பாயிண்ட்ஸ் வரும். இரவு அந்த பாயிண்ட்ஸ் வருகிற பாயிண்ட்ஸை தான் அடுத்த நாள் கோர்ட்டுகளிலே நாங்கள் வாதாடுவோம். அதுபோல டிஜியை பற்றி என்ன சொல்லலாம் என்று நினைத்த போது, இவர் கட்டிட பொறியாளர் என்பதை சொல்வதா, அல்லது அவர் தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலம் எனக்கு வேலை வேண்டாம், நான் 1000 பேருக்கு வேலை கொடுப்பேன் என்பதை சொல்வதா, அல்லது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனிலே இந்த டிஜி என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்விக்குறியோடு எல்லோரும் காத்து கொண்டிருந்த போது 4 மாதங்களாக அனைவரையும் விர்ச்சுவல் மீட்டிங் வைத்து பெட்ஸ் நடத்தினார், செட்ஸ் நடத்தினார், ஜெனரல் அசம்பிளி நடத்தினார். உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக 3-2-3-2 ஆக்கி இருக்கிறார். அதை சொல்வதா, அல்லது அவர் கட்டிடங்கள் கட்டி இருக்கிறார் என்பதை சொல்வதா, தடைக்கல்லை அவர் படிக்கல்லாக மாற்றி அவர் தன்னுடைய பொறியாளர் ஞானத்தை இங்கே உபயோகப்படுத்தி அனைத்து தடைக்கல்களையும் இப்பொழுது கோபுரமாக கட்டி இருக்கிறாரே அதை சொல்வதா, அல்லது தன்னைத்தானே அவர் செதுக்கிக் கொண்ட சிற்பி என்பதை சொல்வதா, ரோட்டரியில் அவர் காலடி எடுத்து வைத்த பின்னால், தான் தலைவரான பின்னாலே, தலைவராகிற வரையில் அவர் ஏணியிலே ஏறிக்கொண்டிருந்தார். அவர் தலைவரான பின்னால் அது மின்தூக்கியாக ஆகி தான் மட்டும் உயராமல் நம்மை போன்றவர்களையும் அவரோடு உயர்த்தி எடுத்து சென்று கொண்டிருக்கிறாரே, அந்த ஊக்கத்தை சொல்வதா? நான் இவரை அறிமுகப்படுத்துவது 2 குறள்கள் மூலம் மட்டும் அறிமுகப்படுத்தி என்னுடைய இந்த கடமையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று திருவள்ளுவர் சொன்னார். அதுபோல் இவர் உயர்ந்த மனிதர். இவர் மட்டும் உயராமல் இவரோடு இருக்கிற மற்றவர்களையும் உயர்த்தி காட்ட வேண்டும் என்கிற மிகச்சிறந்த பண்பாளர். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று வள்ளுவர் சொன்னார். ஆமாம், அவருடைய செல்வம் எல்லோருக்கும் பயன்படும் வகையிலே இன்றைக்கு ஆர்ச் கிளப் சொசைட்டி மெம்பராக தான் மட்டும் ஆகாமல் தன்னை ஒத்த மற்ற தலைவர்களையும் மற்ற ஆளுநர்களையும் ஆர்ச் கிளப் சொசைட்டி மெம்பர் ஆகுவதற்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆளுநர் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று அவரிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். Thank you, Amudu sir.
ஒரு வித்தியாசமான இனிமையான அறிமுகப்படுத்தலுக்கு மிகவும் நன்றி சார். நவ் ஐ ரிக்வெஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் Rotarian AKS Muthupandiyan சார் டு டெலிவர் இஸ் இனாகுரல் அட்ரஸ். சார் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இப்போதான் அமிர்தோட வெற்றிக்குள்ள சீக்ரெட் என்னன்னு புரியுது. அவர் வந்து கேஸை ஸ்டடி பண்றதை விட அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்காருங்கிறது தெரியுது. இந்த மாதிரி கேஸை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா எல்லா ஜட்ஜும் அவருடைய தமிழ் ஆர்வத்திலையும் அவருடைய அந்த ஒரு ஜோடிக்கிற ஒரு திறமையிலையும் டெஃபினட்டா மயங்கி ஜட்மெண்ட் எப்படி வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால வெற்றி வழக்கறிஞராக அவர் பவனி வருகிறார் சென்னையில. அவருக்கும் துணைவியாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக அருமையாக என்னை அறிமுகம் செய்த அதாவது திருநெல்வேலிக்கு அல்வாங்கிற மாதிரி நங்கநல்லூர் கிளப்புக்கு முத்துப்பாண்டியப்பன் வந்து நெருங்கிய நண்பர். அநேகமா எல்லா உறுப்பினரும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத ஒரு சில உறுப்பினர்கள் அவர்களுக்கு எனக்கு தெரியும், நான் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த அளவு ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நங்கநல்லூர் சங்கம் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்களை கொண்ட சங்கம். அதில் வந்து நீங்கள் வித்தியாசமான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. தலைவர் சுந்தரம் அவர்களே, செயலாளர் ஸ்ரீதரன் அவர்களே, டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சேர்மன் டாக்டர் வசுதா ராஜசேகர் அவர்களே, அசிஸ்டன்ட் கவர்னர் அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கும் அமிர்த் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரமேஷ் அவர்களே, இந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களே, இணை உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கும் அழைப்பாளர்களே மற்றும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சங்கத்துக்கும் எனக்கு நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிற போது நீங்கள் எந்த மாதிரி தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செயல் திட்டங்கள் என்னை மிக வெகுவாக கவர்ந்துள்ளது. அதாவது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ரோட்ராக்ட்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் ரோட்டரி கிளப்னு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னா நங்கநல்லூர். முதல்ல வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்டரிங்கிறது வந்து என்ன, நம்ம உறுப்பினர்களே அவர்கள் தேவையை ஏற்று நாம் அதை தலைமை பொறுப்பேற்று ஒழுங்காக நடத்துகிறோமா என்பது முதல் ஒரு டெஸ்ட் நம்ம சங்கத்துக்கு. அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவைகளை அறிந்து அதற்கு உண்டான திட்டங்களை நாம் தீட்டுகிறோமா, அதை செயல்படுத்துகிறோமா என்பது அடுத்த டெஸ்ட் ஒரு சங்கத்துக்கு. மூன்றாவதாக அதையும் மீறி நாம் ஒரு பன்னாட்டு நிறுவனம்னா நம்ம போய் வெளிநாட்டில் போய் நம்ம சேவை செய்யணும் கிடையாது. வெளிநாடு தொடர்புகளை நாம் இங்கே கொண்டு வந்து அதோட டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து அதை நமக்கு சமூகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் நாம் வந்து திட்டங்களை வகுக்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் வந்து எல்லா கவுண்ட்லேயும் நங்கநல்லூர் சங்கம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆளுநருக்கும் தெரியும், எனக்கு நன்றாகவே தெரியும். உங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லோரும் ஈடுபாடுடன் செயல்படுகிறார்கள். உங்கள் கம்யூனிட்டி நங்கநல்லூரில் போயிட்டு நங்கநல்லூர் யார் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய சங்கம்னு கேட்டால் நங்கநல்லூர் ரோட்டரி சங்கம்னு சொல்லுவாங்க. ரோட்டரியே சொல்ல வேணாம், உங்களுக்கு அடிக்கடி வந்து சேவை செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு ரோட்டரி தெரியும். ஸோ தட் இஸ் கால் பப்ளிக் இமேஜ். நம்ம ரோட்டரி பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது ஒரு இமேஜ், ரோட்டரி இமேஜ். அது நமக்குள்ள உள்ள இமேஜ். நம்ம சுற்றி இருக்க பொதுமக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பப்ளிக் இமேஜ். அந்த விதத்தில் நீங்கள் வந்து அதை சிறப்பாக செய்துட்டு வரீங்க. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுடைய இன்றைய தேவைக்கு ஏற்ப நடவடிக்கையாக இன்றைய தினம் இந்த வாட்ஸ்அப் டாக்டரை அறிமுகம் செய்வதில் எனக்கு மிக 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 மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து கன்சல்டிங் ஃபீஸ் வந்து நான் வந்து முன்னாடி 100 ரூபா தரதுக்கு யோசிச்சோம், 500 ரூபா தரதுக்கு யோசிச்சோம், 1000 ரூபா தரதுக்கு யோசிச்சோம். இன்னைக்கு 5000 ரூபா தரனால டாக்டர்ஸ் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. பார்க்க விரும்பலேன்னு சொல்ல முடியாது, பல நிர்பந்தங்களால் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க ரெடியானா கூட அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் உள்ள மற்றவங்க ரெடி இல்லை, கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் அலோவ் பண்ணல. இந்த மாதிரி பல நிர்பந்தங்கள்ல நாம வந்து எந்த பேஷண்ட்டையும் ஓபி மூலமா பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனா உலகமே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இன்னோவேட்டிவா இந்த மாதிரி சில வழிமுறைகளை ஆட்கொண்டு நம்மளால முடிந்த உதவியை நம்ம சமூகத்துக்கு செய்யறது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு ஏற்கனவே உங்க சங்கத்துல டாக்டர் தியாகராஜன் ஏற்கனவே அந்த கம்யூனிட்டிக்கும் ரோட்டரி நண்பர்களுக்கும் நிறைய உதவி பண்ணிட்டு வர்றாரு. அவரும் டாக்டர் ஜனார்தனும் சேர்ந்து மற்றும் விஜய், டாக்டர் ஜெயக்குமார் எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை ஒரு டாக்டரால பண்ண முடியாது, ஒரு 4 டாக்டர் 5 டாக்டர் போகணும். அந்த 4 டாக்டர் 5 டாக்டர்னு சொல்லும்போது இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி அந்த 4-5 பேருக்கும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நண்பர் இருப்பாங்க, 10 ஸ்பெஷாலிட்டியில் இருப்பாங்க. அவங்களோட படித்தவங்க, அவங்களுடைய அசோசியேஷனில் இருக்கவங்க, அவங்களோட மற்ற சங்கங்கள் இருக்கவங்கலாம் நிறைய பேர் க்ளோஸ் கான்டாக்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு வரப்போகிறாங்க. ஒரு 4 டாக்டர்னால வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நடத்த முடியுமான பல ஸ்பெஷாலிட்டி வேணும். அதில்
அதற்கு உண்டான சக்தியும் அதற்குண்டான நண்பர்களும் நங்கநல்லூர் சங்கத்தில் இருக்காங்கிறதா இதுல பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா சக்சஸ் ஆகணும்னா எந்த ஒரு பேஷண்ட்டும் வந்து கன்சல்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான தீர்வு கிடைக்கலைங்கிற ஒரு இதுல போகக்கூடாது. அதை வந்து டெஃபினட்டா நங்கநல்லூர் சங்கம் வந்து தியாகராஜன் தலைமையிலும் ஜனார்தன் தலைமையிலும் நல்லா பண்ண போறாங்கிறது எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதன் அடிப்படையில நம்ம மாவட்டத்திலையும் அந்த கோவிட்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், டாக்டர் நந்தகுமார் அவர் 22-23 ஆண்டு ஆளுநர் எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஸ்ரீராம் அவர் கம்யூனிட்டி சர்வீஸ் உடைய 6-7 ஏரியா ஃபோக்கஸ் உடைய தலைவர். அவர் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லும்போது நார்மலாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் தனியாக டெவலப்மெண்ட் தனியாக 2 சேர்மன் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல. அது 2 பேருக்கும் தகுந்த மாதிரி கிளப்லேயே 2 சேர்மன் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வருடம் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சாக போகணும் அப்படின்னு கோவிட்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை வந்து 6 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் அடிப்படையில் 6 ஏரியா ஃபோக்கஸ்ங்கிற மாதிரி 6 சீனியர் ரொட்டேரியன்ஸ் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம தலைவர்கள் ஆக்கியிருக்கிறோம். அதில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் தலைவர் அவர்கள் டாக்டர் வசுதா ராஜசேகர் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து யாராவது $5000 கான்ட்ரிபியூஷன் சொன்னேன்னா எதிர் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிஜிட் 1 ஆட் பண்ணுங்க, இல்லை 5000க்கு பின்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுங்க. நான் கேட்கறது ஒரு 0 1 தான் கேட்குறேன், எதுவும் கேட்கலன்னு நான் சொல்லுவேன். அது வந்து இவங்ககிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, நான் சொன்னால் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து 100 கேம்ப் நடத்தாதீங்க 1000 கேம்ப் நடத்துங்கன்னா அவங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடி 1000 இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு லீடர். அவங்க டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் விருப்பப்பட்டு அவங்க தான் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க. அவர்களும் அதை சம்மதித்தை எடுத்துக்கொண்டார்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வராங்க மாவட்டத்தில். இதனோடு சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 160 டாக்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ரொம்ப எஃபெக்டிவாக 3 மாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் டாக்டர் வசுதாவும் இருக்காங்க, நானும் அதில் இருக்கேன். டாக்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதில் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு இந்த ரோட்டரிங்கிறது தெரியுது. நீ எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் அதில் டாக்டர் நமக்கு வேண்டியவர் இருக்காரு. எந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு இந்த டாக்டர் சமூகத்துக்கே உள்ள பல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எதில் இருந்தாலும் அதில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் நம்ம ரோட்டில் இருக்காங்க. அதனால நம்மளால கை வைக்க முடியாத இடமே இல்லை இந்த ஹெல்த்ல. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீச் இருக்கு. எனி பிக் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை யூ சே தேர் இஸ் a Rotarian there who can help us out. ஸோ அந்த அளவுக்கு ரீச் உள்ள இந்த சென்னை மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமா நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். நீங்க உங்க சங்கத்தில் உள்ள சக்திக்கு மீறி அதுக்கும் அப்பாற்பட்டு மாவட்டத்தில் பெரிய அளவில் அதுக்குள்ள குரூப் ஒன்று இருக்கு ஆல்ரெடி, டாக்டர்ஸ் குரூப். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது தேவைன்னா டெஃபினட்டா அந்த டாக்டர்ஸ் குரூப்ல டாக்டர் தியாகராஜன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் அப்படிங்கிற போது எல்லா டாக்டர்ஸும் இருப்பீங்க. அதனால உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. மற்ற உறுப்பினர்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ அதனால இந்த திட்டம் வந்து ரொம்ப பெருசா போகலாம். மற்ற சங்கங்களுக்கும் நீங்க உங்களால இந்த வாட்ஸ்அப் நிறைய வாட்ஸ்அப் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற சங்கங்களுக்கு இதை வந்து நம்ம பாப்புலர் ஆக்கி, ஏன்னா வாட்ஸ்அப்ல நங்கநல்லூர் மக்களும் கிடையாது, வந்து சென்னைக்கே இது உரித்தான ஒரு திட்டம் இது. அதன் அடிப்படையில் இதை வந்து விரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சங்கத்துல வந்து நிறைய இதை எடுத்து நிறுத்ததுக்கு நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. செல்வகுமார், ரவீந்திரன், ஃபவுண்டேஷன்னா ரவீந்திரன் சொல்லுவோம். ஃபவுண்டேஷன்னா எல்லாருக்கும் ஃபாதர் ஆஃப் ரோட்டரி ஃபவுண்டேஷன் அளவுக்கு நங்கநல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ப்ரொஃபசர் சுந்தரராஜன் வந்து அவர் எப்போ கேட்டாலும் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. இந்த மாதம் $100 வந்து அருமையான திட்டம். இது வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து எவ்ரி இயர் $100 கேட்குறாங்க. அட்லீஸ்ட் எவ்ரி இயர் $100 ஒரு மெம்பர் கொடுங்க அப்படின்னா 1.2 மில்லியன் ரொட்டேரியன்ஸ் கொடுத்தா $120 மில்லியன் வந்துடும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஓவரால் டார்கெட்டே. அதான் அதை வந்து நம்ம வந்து $10,000 $50,000 கேட்டு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட $100 ஒவ்வொரு உறுப்பினர் கொடுத்தா இந்த டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் தான் நிறைய பண்றோம். நம்ம குளோபல் கிராண்ட்ல இருக்கிறதுலே ஒரு 40 to 50% மேல திட்டங்கள் வரக்கூடியது இந்த டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்ல மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக அப்ரூவல் ஆகக்கூடியது டிசீஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் குளோபல் கிராண்ட் தான். ஸோ அந்த மாதிரி செயல் திட்டங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் மிக மிக உறுதுணையாக இருக்கும். அந்த விதத்தில் நான் ப்ரொஃபசர் சுந்தரராஜன் அவர்களை பாராட்டுகிறேன். இது வந்து என்னுடைய சங்கத்தில் ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் சேர்மன் பாலா வாரத்துக்கு $25 அது இன்னும் பிரேக் பண்ணிட்டாரு. $100 கூட நமக்கு $7,000 8,000 ஒரு திகைப்பா இருக்கும். வாரத்துக்கு $25 ஆன்லைன்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ வருஷம் முடிஞ்ச போது பார்த்தீங்கன்னா $2,200 கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் அவருடைய அனுபவம். சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாரு, அவரோட ஆஃபீஸில் என்கிட்ட கேட்காத, நீ சேலரி போடும் போதோ அல்லது இது பண்ணும் போதோ அல்லது வாரம் நீ செலவுக்கு பெட்டி கேஷ் எடுக்கும் போதோ ஒரு திட்டத்தை சொல்லிட்டாரு, $25 நீ கிரெடிட் பண்ண ஃபவுண்டேஷன்ட்டாரு. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தேவை. நம்ம வந்து கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு, அதற்கான ஒரு வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நிறைய பேர் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை மறந்துடும், செய்யறது இல்லை.
ஸோ இந்த விதத்தில் அந்த பாலமுருகன், இந்த நம்ம சுந்தரராஜன்லாம் ஒரு முன்னுதாரணம் நமக்கு. அவர்களெல்லாம் நான் பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு வந்திருக்கும் விஜய் ஆனந்த் அவர்கள் ஒரு சரியான தருணத்தில் இந்த சங்கத்தில் வந்து சேரான்னு நினைக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஸ் இந்த கோவிட் டயத்தில் வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் மீட்டிங் நடத்துகிறோமா அப்படின்னு நினைக்கலாம் ஒரு வேளை. பட் இந்த வாட்ஸ்அப் மூலம் இவ்வளவு நல்ல திட்டங்களை நாம் செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு நாங்கள் சங்கம் எடுத்து காமிச்சிருக்கு. அந்த நியூ மெம்பர் விஜய் ஆனந்த் அவர்களை வருக வரவேற்கிறேன். இன்றைய தினம் ஒரு ஒரு நிகழ்வான நாள். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நல்ல திட்டத்தை நாம் துவக்கி வைத்திருக்கிறோங்கிற ஒரு முழு திருப்தியுடன் இதை முன்னிருந்து நடத்தக்கூடிய அனைத்து டாக்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து நம்ம எல்லா டாக்டர்ஸ்க்கும் we have to bow our head and salute them. ஏன்னா இது வந்து கடவுளே நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு டாக்டர்ஸ் உருவத்தெல்லாம் பார்க்குறோம். கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நிற்கிறார். எல்லா டாக்டரும் தான் நம்ம கடவுளுங்கிறத நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா கூட இன்னைக்கு முழுதாக உணர்ந்துள்ளோம். ஏன்னா அந்த 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 ஒரு தேவை எவ்வளவு பெரியது, அதுவும் அவங்க செய்யக்கூடிய சேவை எவ்வளவு மகத்தானது என்பதை இன்று நாம் கண்ணெதிரே பார்க்கிறோம். நம்ம லைஃப் வந்து எவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு பாடமாக இன்றைய இந்த கோவிட் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த பாடத்தை நாம் நமக்கு நன்மையாகவும் மற்ற சமூகத்துக்கு நன்மையாகவும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி திட்டங்களுக்கு நாம் உதவி புரிந்து நாம் நாங்கள் சங்கத்தை நல்ல முறையாக வழி நடத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். உங்களுக்கு குளோபல் கிராண்டை வந்து டெஃபினட்டாக நீங்கள் அனுப்புங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல முடியுமோ கண்டிப்பாக அதை கலந்து ஆலோசித்து தேவையானவற்றை செய்வோம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டிஜி சார். உங்களுடைய அருமையான இனிமையான உரையில் நீங்கள் கூறிய கருத்துக்களை, குறிப்பாக ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்களை எங்கள் மனசில் வாங்கினு உங்கள் வழிகாட்டுதலின் படி இந்த நங்கலூர் சங்கத்தை வழிநடத்தி சொல்வோம் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். நவ் வில் மூவ் டு அவர் லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் த அஜெண்டா, தேங்க்ஸ் கிவிங் with the room. Done by the secretary, that is myself. I will proceed with my vote of thanks. Our sincere thanks go to our President R. Sundaram for this novel medical project, which is a free ongoing project. Our special thanks to our DG, Lieutenant S. Muthupaniappan sir, for accepting our invitation at a short notice and be with us today to inaugurate this project in a grand manner, and also for his inspiring and supportive speech. Thank you, sir. Our sincere thanks to District Secretary Lieutenant Ramesh, Assistant Governor Lieutenant Amudu for his 24-hour helpline guidance, Regional Secretary Lieutenant Arul Sulan sir, Narayan Swami sir, and Lieutenant Dr. Vasudha, District Community Service, other district officers, T20 President Secretaries, and other Rotarians, sir. Our special thanks at this juncture goes to our advisor, Rotarian Professor K. Sundarajan sir, and our trainer, Rotarian K. Srinivasan sir. Our sincere thanks also goes to our RCN medical team, Rotarian K. Janathanam, Rotarian V. Tyagarajan, Rotarian N.R. Jayakumar, and Rotarian M. Vijaykanth, for conceiving this innovative project and going to render human service to the common community. Our special thanks to Rotarian A. Kannan, who coordinated this project in a lightning speed to make it on board in a matter of 5 days. Our special appreciation and thanks to Annette Saisti for her wonderful prayer song. Our heartful thanks to our board of directors, chairman, and our great members of RCN and their family members, and also our new member, Mr. Vijay, who made this event colorful with their participation. I thank one and all. Thank you, sir. Now we will raise our hand to say Jai Hind. Okay, sir. Jai Hind. Jai Hind, sir. Jai Hind. Thank you, sir. The meeting, I request the president to adjourn the meeting. Rotary Club of Nangalur meeting adjourned. சுந்தரம் சார், நம்ம டாக்டர் வசுதா அவங்க ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. Sir. சொல்லுங்க. Request Dr. Vasudha to address the gathering. I was hoping DG அவங்க பேச சொல்ல மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அவர் பிரசிடென்ட் சுந்தரம் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி எங்க கிளப்ல எல்லாம் பேசினா நீங்க தமிழ்ல தான் பேசணும் மேடம். உங்களுக்கு தெரியும் என்னோட கஷ்டம். சோ நான் வந்து கொஞ்சம் முதல்லயே அப்பாலஜைஸ் பண்ணிடுறேன்.
தெரிஞ்ச தமிழ்ல நல்லா பேசுறேன். ஐ எம் அ தமிழியன், பட் என்னமோ ரொம்ப கத்துக்கவே இல்லை. I think it's an excellent program. It's a need of the hour. And நீங்க எல்லா டாக்டர்ஸ் அண்ட் நங்கநல்லூர் கிளப் இது ஸ்டார்ட் பண்ணது, இட்ஸ் ரியலி அ கிரேட் ஷோ. ஒன்னு டிஜி சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு நியர்லி 60 பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கோம். டாக்டர் ஸ்ரீராம் கிட்டயும் டாக்டர் நம்ம டிஜி நந்தா கிட்டயும் லிஸ்ட் இருக்கு. தே ஆல்ரெடி ஹாவ் அ டைரக்டரி. நம்ம டிஎஸ் ரமேஷ் கிட்ட இருக்கு. நீங்க பிஃபோர் யூ ரீச் அவுட் டு அதர்ஸ், மற்ற வெளியில இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டரி டாக்டர்ஸ், ரோட்டரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட முதல்ல ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள். நம்பர் 1. நம்பர் 2, அண்ட் வேற ஏதாவது ஹெல்ப், நீங்க இதை உங்க கிளப் ப்ராஜெக்ட் மாத்திரம் தான் நினைக்க கூடாது. யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டா எடுத்துன்னு போகலாம். அண்ட் இந்த டாக்டர்ஸோட ஹெல்ப் எல்லாம் கேட்டுண்டா I will reach out. நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். பிரசிடென்ட் சுந்தரம் சார் கிட்ட நான் கொடுத்து அனுப்புறேன். I mean, I will email or WhatsApp, and you can take this forward at a larger scale. Apart from this, நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருப்போம் எங்க டீம் ஹெல்த்துக்கு இந்த வருஷம் ஃபார் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். அண்ட் குட்டி 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 நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்யூப்மெண்ட் கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். நோ கிளப் ஷுட் ஃபீல் தட் எங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில வைக்கல. சின்னதா நிறைய பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. இந்த மீட்டிங் முடிஞ்சாவுட்டு எப்போ வேணாலும் என்ன ஃபோன் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். We can take, I know you're doing beautiful to great global grants, but ஹெல்த்ல சின்ன விஷயங்களும் நிறைய பண்ணலாம். வெறும் குளோபல் கிராண்ட்னு போயிடாதீங்க அப்படின்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஸ்ரீதர் சார், ஒரே ஒரு வார்த்தை. ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் மீடியா டீம், எனக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட். இங்க இருக்கிற ரொட்டேரியன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கிட்டையும் என்ன ரெக்வஸ்ட்னா, இந்த ஃபிளையரையும் அந்த ஃபார்மேட்டையும் நம்ம வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்லலாம் ஷேர் பண்ற பிளான் வச்சிருக்கோம். யூஸ்வலி ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் ஒரு 2 குரூப் 3 குரூப்பாவது வாட்ஸ்அப் குரூப், சோஷியல் குரூப் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ரோட்டரி. ஸோ இதை அந்த குரூப்ல அவங்க ஷேர் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா 2 குரூப் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு குரூப்ல மினிமம் 100 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 100 குரூப்புக்கு போனா ஒரே நாள்ல இது ஒரு 1000 பேருக்கு போய் ரீச் ஆகும். 1000 10,000 ஆகும், 10,000 1 லட்சம் ஆகும். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சோஷியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப் டாக்டருடைய ஃபிளையரையும் அந்த ஃபார்மேட்டையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Kanan, thanks Kanan. You should reach the public. Yes, it should reach the public. ஆமா. Thank you. Thanks to everybody for making this project in a grand way. Thank you so much. Thank you. Thanks DG, thanks DS, thanks Vasudha. எல்லாருக்கும் thanks. ஷார்ட் நோட்டீஸ்ல உடனடியா அப்பாயின்மெண்ட் கொடுத்து உடனடியா Thank you very much. வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. Thank you very much. Very nice project. Sundaram, congratulations. Dr. Tyagarajan, congratulations. Thank you. Excellent project. All the best. All the best. Thank you very much, sir. Friends, good day to you. See you all. Thank you. Thank you. Thank you. Sundaram, thank you. Over. Sign off. Thank you. Okay, sign off. Shall I close the meeting, sir? Shall I close the meeting? Yeah. Yes, yes. Thank you. Thank you. Thanks Kannan. Members alla. Kannan, Thank you, Kannan. Yes, thank you. Thank you for your coordination. Thank you. Thank you, Thank you very much. Thank you all.